ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோவில் ஆக்சுவலாக டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போது நடந்துட்டு இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரொம்பவே சூடான ஒரு களமாக இருக்குது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற மக்கள்கிட்ட கிடைக்கிற வரவேற்பாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அதே மாதிரி திமுக காரங்களை மக்கள் சராமரியாக கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சீரியஸான மேட்டர் தான் அது. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோல் வீடியோலேயும் நம்ம டிஎம்கே தான் நிறைய கண்டென்ட் ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் வர்றதுக்கு எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அரசியல் வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ட்ரோல் வரிசையாக வந்துட்டு இருக்கு. யூடியூப்பில் போனாலே அதுதான் டிஎம்கேவோட ட்ரோல் தான் நிறையா வருது. அந்த வகையில் இப்போது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற வீடியோ டிஎம்கே ட்ரோல் தான். உதயநிதியின் குரல் வித்தைகள். தலைவர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. போன எலெக்ஷன்லேயே செங்கலை தூக்கிட்டு வந்து வித்த காட்டிக்கிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு என்னத்தை பண்ணியிருக்கான்னு தெரியல. அதுதான் நம்ம என்டிகே மீம்ஸ் சேனல்லேருந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு 7-8 வீடியோ இருக்குது. இது எல்லாமே டிஎம்கேவோட ட்ரோல் தான். நம்ம என்டிகே சேனல் வளைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் தயவுசெய்து கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சீக்கிரமே நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு நமக்கு பெரிய டார்கெட்டாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். யூடியூப்பில் உங்களுக்கு வருதோ இல்லையோ அதில் உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுலேயும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இணைக்கிறவங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 3, 2, 1 கோ. ஆஹா, திருப்பிட்டாங்களே. பரிசு பொருட்கள் விநியோகமா? இவ்வளோ பப்ளிக்காமா? ஆஹா, வெட்டு இருக்குடா, அந்த வீட்டுல வெட்டு இருக்குடா. ஆள் கிடைக்கல, கடைசியா நம்மளத்தானே வெட்டுவாங்க. சரி சரி, ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஆனா நிஜமா இப்படிதான் பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்களா என்ன? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நாட்டோட நிலைமை. வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவை பண்ணேங்கிற பூரா வீடியோட படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் வீடியோவா? ஆமா, சரி அப்படியே லாக் பண்ணுங்க. இந்த பைத்தியம் எங்கடா கத்துக்கிட்ட? இப்படி மங்களகரமா இருந்துக்கிட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இதுக்கு பேர்லாம் பைட்லடா. உங்களை நம்பலாமா? வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். முதல்வர் தான் இப்படி வளர்றாருன்னா சின்னவர் அதுக்கு சளைக்காம இருக்காரு. அவரு ஆகஸ்ட் 15க்கு பதிலாக ஜனவரி 15ன்னாரு. இவர் ஏப்ரல் 19க்கு பதிலாக ஜூன் 19ங்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு கட்சியோட தலைவர் பொறுப்பில் இருக்கிறவங்களே இப்படி வளர்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. வருகின்ற ஆகஸ்ட் 19 இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமா இல்லை காசு கொடுத்த சேர்ந்த கூட்டமா தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்தல் நாள் ஆகஸ்ட். எங்க கொஞ்சம் திரும்ப சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். வாங்கிருக்கோம்ல. சார், ஓட்டு கேட்கும்போது இருங்க, கோச்சுக்காதீங்க. ஓட்டு கேட்கும்போது இவரும் வந்திருக்காரு. 2 பேரும் நிக்க வச்சு தண்ணி புடிச்சிட்டு வந்து டப்பால புடிச்சிட்டு வந்து காட்டினேன். அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம காட்டி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ரோடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார். இன்னொன்னு சார் யூஸ் பண்ணணும்ல சார் நாங்க.
சாரி ஹோல்டு கொஞ்சம். இதுதான் நீ இல்லையா அயவன் போனாலா அடிக்கிறாயா இந்த பொன்மலை எப்பொழுதும் எங்கள் கட்சியின் கோட்டை. விழுந்துருச்சு இப்ப பெரிய ஓட்டை. அரசு சொத்து இது பிரைவேட் லேண்ட். அதுக்கு என்ன எம்பி நடவடிக்கை? எனக்கு வந்து நீங்க மணல் குவாரி ஆய்வு பண்ண வரணும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் வந்து ஆய்வு பண்ணி தேர்ந்தீங்களா? ஏடிஎம்கே பீரியட் ஓடி ஓடி வண்டி பிடிச்சீங்க. இனி சிக்கின கத்தி குத்துதானா ஓடு ஓடா. மறுபடியும் ஏர்லாக் ஆயிருச்சு. நீங்க எனக்கு வந்து போர்மன் கொடுத்துருக்கீங்க. நான் கொடுக்க வேண்டியது இத்தனை ஊழல் நடக்குது, இவ்வளவு ஊழல் நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரியாது மணல் குவாரி என்ன ஊழல் நடக்குது? செக் பண்ணுங்க. அவன இவன சேர்ந்தா வந்தாங்க சார். அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? லிங்க் சோதனைக்கு வரணும் நீங்க தான் கொடுத்தீங்க. கோரி பார்த்து என்ன நடவடிக்கை? அண்ணே அவன் அந்த அடி அடிச்சுட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை பைத்தியம்டா அது. பைத்தியமா? எல்லா இடத்துலயும் நீயா தான் விரும்பி அடி வாங்கிக்கிறியா? ஏன்டா அனுமதி இல்லாம எவனா தொட முடிப்பாடா நீ? டாஸ்மாகை மூடணுமா? மகளிர் உரிமை திட்டமா? இழிச்சது. இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஐயோ, இவனை வச்சு எப்படித்தான் சமாளிக்க போறோம் தெரியலையே. கிரௌடு சொல்றது தெளிவா கேக்குது, டாஸ்மாக மூடணும்னு சொல்லி. கொஞ்சம் கவனிச்சாலே போதும், தலைவர் சம்மந்தமே இல்லாம மகளிர் உரிமை தெரியா ரெண்டுக்கு எந்த ஆங்கிள் பொருத்தி பார்த்தாங்கன்னு தெரியல. தெரியாத மாதிரி கேப்பியே. 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இதுக்கு இவங்க அப்பனே பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. சீரியஸா இது என்ன பதிலா நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்போ அந்த வாக்குறுதி கொடுத்து டாஸ்மாக மூடுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்கள் ஓட்டு கேட்டீங்கன்னா மக்கள் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வாக்குறுதியில் தேர்தல் அறிக்கையில் சேர்க்கல. இப்போ நீங்கள் ஆட்சியில் தானே இருக்கீங்க, மக்கள் கேட்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் அதை அமல்படுத்தலாமே. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் அதை செஞ்சுட்டு இதுக்கு பாருங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க, மக்கள் போடுவாங்க. போடாமல் இருக்க போகிறாங்களா என்ன? தெரியல. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு கொடுவேன். எனக்குடா நீ கீழே சில்லறை விழுந்துருச்சு. சில்லறையை தேடிட்டு இருக்காரு. உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிடுறேன். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். உனக்கு எவன்டா எழுதி கொடுத்தாங்க கையில உங்களோட தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். நீ கேளு, எங்களுக்கு கேட்கலையே. சும்மா ஜோக். நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியும்ல? தலைவர் தான் மெயின் பிக்சர். அவர் 2ஆம் தேதி இங்க வராரு.
வந்து உங்களை எல்லாம் அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி ஒருத்தர் பல்ல காட்டிட்டு ஐயா ஒரு முதல்வர் வரையறை கூட இல்லாம உட்கார்ந்திருக்காரு பாருங்க. இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா? ஜனவரி 27 2019 அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ. மாத்தி மாத்தி காட்டுங்க. நீ இதைத்தானே காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சேப்பு பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு. கோபம் வரல? லைட்டா வருதுங்க. லைட்டா? அப்புறம் ஓகே நான் அப்பப்போ அப்படிங்கிறீங்க. அக்கா 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 அக்கா, இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது, உங்க ஒக்காளுக்கு கை வேற வலிக்குது, அப்படித்தானே? ஆமாங்க. 17 பேர் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் பிளஸ் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன பண்ணாங்க? பரிந்துரையை முற்றிலுமாக நிராகரிச்சிட்டாங்க. தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கொண்டு வேண்டாம் சொல்லிட்டே இருக்கிற ஆனா சுட மாட்டேன்றேன். அப்ப உங்க 2 பேருக்குள்ள என்ன கூட்டு? தலைவரே கண்டுபிடிச்சிட்டாங்க தலைவரே. இவர்கள் தான் வந்து 19 21 அந்த பிரச்சனையை எவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ பெருசா எலெக்ஷனுக்கு 2 எலெக்ஷனை ஜெயிச்சவங்க. நாங்க வந்தா அவங்க அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் சொன்னாரே. வார்த்தைக்கு வார்த்தை சொன்னவர்கள். சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. துப்பாக்கி சூட்டை முன்னிலை நடத்திய ஐஜி இன்னைக்கு ஏடிஜிபி ஆயிட்டாரு, டிஐஜி ஐஜி ஆயிட்டாரு. எல்லாரும் வசதியா இருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கிடையாது, கிரிமினல் ஆக்ஷன் கிடையாது. கமிட்டி கண் துடைப்பு மாதிரி கண் துடைப்பு தான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. 10,000 ரூபாய் தர்றே. உங்க வீட்டை ஒரே ஒரு நாள் கொள்ளையடிச்சுக்கிறேன். 10,000 ரூபாய் தர்றே. அனுமதிப்பியா? 10,000 ரூபாய்க்கு உங்க வீட்டை கொள்ளையடிக்க கூடாது. நீ போராடுற நீ உன் நாட்டை கொள்ளையடிக்க 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறான். வாங்கலாமா? நீ 1000 ரூபாய் தான் உன் நாடும் உன் மனமும் உன் மலையும் மண்ணும் கொள்ளையடிப்பார்கள் காரணம். ஓகே கரெக்டாக பேர் வச்சிருக்கேன், சின்ன தந்தி. அப்பனுக்கு புள்ள தப்பாம இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னதான் உளர்றத நம்ம ஃபன்னா எடுத்துட்டு போனாலுமே ஒரு சில இடத்துல அவங்க பேசுகிற திமிர் பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா அது நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், அது உங்கள் பொறுப்பு. அதுக்கு திமிரெல்லாம் பேசக்கூடாது. ஆளை வச்சு இடிக்கிறது திமுகனாலே கட்ட பஞ்சாயத்து தான். பார்ப்போம் இந்த தேர்தல் எப்படி திமுக வளைச்சி கேள்வி கேட்குறாங்க மக்கள். பார்ப்போம் இந்த தேர்தலில் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.